பிஜேபியுடைய புரட்சி கவிதாசன் கேட்கலாம் சார். இந்த முடிவு இந்த குற்றச்சாட்டுகள் மிக கடுமையாக முன்வைக்கப்பட்டிருக்க. தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டு சொல்றாரு, தேர்தல் ப்ராசஸ் மேல குற்றச்சாட்டு சொல்றார். ஆனா அதை தாண்டி அவர் குற்றம் சாட்டுவது பாஜகவை. தேர்தல் முடிவுகளை திட்டமிட்டு திருடுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள்னு ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டு சொல்றார். அதற்கான ஆதாரங்கள் சிலவற்றை பொதுவெளியில எல்லோரும் நிருபர்கள் முன்னிலையில் வெளியிட்டிருக்கிறார். இதுக்கு பிஜேபியோட ரெஸ்பான்ஸ் என்ன சார்? இந்திய பாரம்பரியத்தில் ராமன் மனைவி சீதை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். அதனால தான் அக்னி பரீட்சையே ராமாயணத்தில் நடந்தது. அதனால தேர்தல் ஆணையம் என்பது சீதையை போன்றது. எனவே அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் தவறுகள் நம்மையும் அறியாமல் சில இடங்களில் நடக்குது. உதாரணத்துக்கு நான் ஐ கேன் சேலஞ்ச் வித் யூ, ஓப்பன் சேலஞ்ச் வித் யூ. நீங்கள் எந்த பூத்துலனாலும் வாக்காளர் பட்டியல் எடுத்துக்கோங்க குணா. ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒரு 1000 ஓட்டு இருக்கும், ஆவரேஜாக 1000 ஓட்டு, கூடவோ குறையவோ. அந்த 1000 வாக்குகளில் செத்தவர்கள் எத்தனை பேர்? இப்போ எடுங்க, சவால் விட்டு சொல்கிறேன். சன் டிவியின் மூலமாக மக்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற அறிவாளர்களுக்கும் நான் பகிரங்கமாக, அரசியல் கட்சியினருக்கும் பகிரங்கமாக சவால் விடுக்கிறேன். ஏன்னா போய் வந்திருக்கிறேன். 7 தேர்தல்களில் 6 தேர்தல்களில் நானே நின்றுருக்கேன். ஒரு பாராளுமன்ற தேர்தல் நின்றுருக்கேன், ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பொறுப்பாளராக இருந்திருக்கேன். அது மாதிரி சட்டமன்ற தேர்தலில் தனிப்பட்ட முறையில் நான் 6 நின்றுருக்கேன். அதனால ஐ கேன் சோ மெனி சொல்ல முடியும் நேரடியா கண்ணு கருத்துமா. வாக்காளர் பட்டியல எடுத்துக்கங்க சார், வாக்காளர் பட்டியல் எடுத்துக்கங்க சார். அந்த வாக்காளர் பட்டியல நீங்க வெரைட்டி விரிங்க. டபுள் என்ட்ரி எத்தனை, செத்த வாக்காளர் எத்தனை, அப்ராட்ல இருக்கிறவங்க எத்தனை, ஆணுக்கு பதிலாக பெண்ணு எத்தனை, பெண்ணுக்கு பதிலாக ஆண் எத்தனை, ஒரே அட்ரஸ் பல இடங்கள்ல வருது. நான் அது மாதிரி எல்லாம் அநேக சிக்கல்களை பார்க்க முடியும். இந்த நேற்று இல்ல புரட்சி கவிதாசன் நீங்க சொல்றது வந்து பிழை சார். அது வந்து மிஸ்டேக். ஆண் அப்படின்றதுக்கு பதிலா பெண் அப்படின்னு ஒரு புரட்சி கவிதாசன் அப்படின்ற இடத்துல வந்து வயதோ தந்தையின் பெயரோ ஆண் பெண் பாலினம் போடுறதோ வந்து ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக். நீங்க சொல்ற இன்னொன்னு வந்து ஒரே ஒரு வாக்காளரோட பெயர் 2 இடத்துல இருக்கு அப்படின்னா அது ஒரு பிழை. ஆனா இதுல இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது 10,000 பேரை குறிப்பிட்ட இடத்துல பல்கா சேர்த்திருக்காங்க. இப்ப நீங்க ரிப்பீட் பண்றீங்க. நான் சொல்றேன் ஒருவரே 4 இடத்துல இருக்கிறாரு. அதாவது சார் அப்பா பேரை வந்து சார் பாலச்சந்திரன் சார் சொன்னதை கூட நான் ஒன்னு ஏத்துப்பேன். ஒரு அட்ரஸ்க்கு வந்து நம்பர் இல்ல அப்படின்னா 0ன்னு போட்டாங்கன்னு. தந்தை பெயர் அப்படின்ற காலத்துல ஏபிசிடி இந்த நம்ம ஒரு வரிசையா ரேண்டமா நம்பர் அடிப்போம்ல, சொல்லி முடிச்சறேன் சார். அது மாதிரி சார், அது மாதிரி ஆதாரத்தை காட்டுறாரு. அது எப்படி சாத்தியம்? லிமி ஹலோ நான் சொல்றேன். அதான் சார் நான் சொல்றேன் சார். பெங்களூரு மத்திய பெங்களூர் பகுதி, அதான் மகாதேவபுரா. அந்த மகாதேவபுராவை தான் சாம்பிள் ஒர்க் எடுத்திருக்கிறாரு. கர்நாடகா வந்துட்டு காங்கிரஸ் அரசாங்கம் நடக்கிறது. அதனால காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் என்பது வானத்திலிருந்து குதித்து வரல. அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர் தான் தேர்தல் நடத்தும் அலுவலர், ரிட்டர்னிங் ஆபீசர், அது மாதிரி அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர். இவங்க எல்லாமே யாரு? அரசாங்கத்துடைய, அந்த மாநில அரசாங்கத்துடைய கட்டமைப்பிலிருந்து தான் எடுக்கப்படுறாங்க. வானத்திலிருந்து குதிச்சு வரல. அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் தான், அங்கே இருக்கிற அரசு ஊழியர்கள் தான் தேர்தல் அலுவலர்களாக அமர்த்தப்படுறாங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. அது சாங்க்டிட்டி ஆஃப் தி வோட்டர் லிஸ்ட் சார். பேச விடுங்க முதல்ல வாக்காளர் பட்டியல் சார் 5 விதியா சொல்றேன் சார். டூப்ளிகேஷன் ஆஃப் வோட்ஸ் இவ்வளவு வருமா சார்? 1,00,000 பேர் அளவுல 10,000 பேரை டூப்ளிகேட் வோட்டர்ஸ் ஒரு தொகுதிக்குள்ள இருக்க முடியுமா? ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ், இல்லாத அட்ரஸ், பொய்யான அட்ரஸ்ல இத்தனை பேர் இருக்க முடியுமா? ஆளே இல்ல சார் அங்க. அப்படி ஒரு அட்ரஸே இல்ல. ஒரு பிராந்தி கடையில 68 பேரை வந்து வாக்காளர்னு போடுறாங்க. நம்ம வந்து கமர்ஷியல் எஸ்டாப்லிஷ்மென்ட்க்கு வந்து வாக்காளர்கள் கிடையாது, தான் வாக்கு சார். அது எப்படி சார் சாத்தியம்? என்ன சார் நீங்க திரும்ப திரும்ப பேச விடுங்க சார். சார் என்னை பேச விடுங்க சார். அதாவது ஏன் கர்நாடகாவில் ஆராய்ச்சி செஞ்சீங்கல்ல? அது காங்கிரஸ் அரசாங்கம் நடக்கிறது. அங்கே அப்ப தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கேள்வி கேளுங்க. அந்த மாநில தேர்தல் நடத்தும் அதிகாரியை கேள்வி கேளுங்க. 4 தொகுதியில் 5 தொகுதியில் இல்லாத வாக்கு ஒரு தொகுதியில் 1,00,000 வாக்கா எப்படி ஹைப் அடிச்சது கேளுங்க.
5 to சேர்த்தவங்களுக்கு பொருள் இல்லையா சார்? 10% எப்படி ஹைப் ஆனிச்சுன்னு யார கேட்கணும்? கர்நாடக தேர்தல் பொருள் இல்ல. அதிகாரியை பார்த்து கேளுங்க. அதிகாரி பதில் உங்க சொல்லணும். மாநில அரசு அதிகாரியை பார்த்து கேளுங்க. சார் ஒரு நொடி அரவிந்த் சார், இல்ல இல்லைங்க நான் சொல்லி ஒரு நொடி சார் ரீசன் சார் தயவு செய்து சொல்ல விடுங்க. முருகதாசனுக்கு ஒரே ஹிமாச்சல் பிரதேசத்தை பத்தி ஆய்வு பண்ணுங்க, ஹரியானா பத்தி ஆய்வு பண்ணுங்க. சாரி சார். ஏங்க இல்லங்க என்ன சொல்றாருன்னா சார் அவர் புரியாம பேசுறாருங்க. வாக்காளர் பட்டியல்ங்கிறது மாநில அதிகாரிகள் கிடையாது. மாநில அதிகாரிகள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வராங்க. இங்க கேள்வி கேட்க வேண்டிய இந்திய தேர்தல் ஆணையத்தை தான் கேட்க முடியும். காங்கிரஸ் ஆட்சி அங்க இருக்குங்கறக்க அங்க இருக்க ஆபீசர்ஸ் போய் கேட்க சார் புரியாம பேசுறீங்க சார். சார் அவங்க அட்டானமஸா செயல்படுவாங்க, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்துருவாங்க. நீங்க இவங்கள போய் நீங்க இதையா பண்ணீன்னு கேட்டா இப்ப வெஸ்ட் பெங்கால் அது இந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் சார், கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய மாநில அரசு அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகளா மாறுறாங்க. இதுல எதுவும் தவறு இருக்கா? அப்ப அவர் தவறு செய்யறாருன்னா மாநில அரசு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுனா அதிகாரிகள் மேல தவறு போட்டோன்னு இந்திய தேர்தல் ஆணையம் மேல தவறு கிடையாது சார். சார் நியாயமா பேசுறீங்களா என்ன? தேர்தல் நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம் சார். அதுல ஒரு அதிகாரிகள் தான் அவங்க. நீங்க கேள்வி கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தை தான் கேள்வி கேட்கணும். மாநில அதிகாரிகள் மாநில அதிகாரிகள் அப்ப சரிங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால் அப்ப ஏன் வெஸ்ட் பெங்கால்ல அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ண சொல்றீங்க இந்திய தேர்தல் ஆணையம்? அதாங்க இங்க பாருங்க, நாங்க ஒரு ஓட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் இங்க வருவாங்க. தூய்மையோட ஏத்துக்கிட்டு நாங்க போயிருக்கிறோம். உங்களை மாதிரி அலுவலியாட்டம் ஆடல. அட்டாமிக் பாம் என்ன அட்டாமிக் பாம் சார் எதிர்க்கட்சிகள் சொல்றதா அங்க பாருங்க. உள்ள நீங்க அது எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவா சொல்லிட்டாங்க. சார் ஒரே சார் புரட்சி கவிதாசன் சார் மக்கள் வாக்களித்து ஒருவரை வெற்றி பெற வைத்தாலோ ஒருவரை தோல்வியடைய வைத்தாலோ பிரச்சனை கிடையாது. ஆனா முடிவு மக்களுக்கு பதிலாக இந்திய தேர்தல் ஆணையமோ அல்லது இது போன்ற ஒரு போலி மூலமாக நடைபெற வேண்டாங்கிறத தேர்தல் ஆணையம் தான் இந்திரா காந்தியை தேர்வு செஞ்சது. இந்த தேர்தல் ஆணையம் தான் ராஜீவ் காந்தியை தேர்வு செஞ்சது. சேஷனா சார் கோபால்சாமி காலமா சார் இல்ல லவசா காலமா லிங்கோ காலமா? இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையர்களுக்கு எல்லாம் ஏதாவது பெரிய அளவுல பொதுமக்கள் மத்தியில ஒரு சர்வே நடத்தி மக்கள் ஒரு ரொம்ப நேர்மையான முதுகெலும்புள்ள அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்கா அப்படின்னு நடத்தினோம்னா அதனுடைய பட்டியலும் விவாதமும் வேறையா இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.